Hello friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchenல பார்க்க போறது Hotel Style Veg Salna recipe தான் பார்க்க போறோம். இந்த வெஜ் சால்னா வந்து பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசை, ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து பக்கா சைட் டிஷ்ஷாக இருக்கும். வெஜ் ஹோட்டல்லாம் பரோட்டா, இடியாப்பத்துக்கெல்லாம் தரக்கூடிய கெட்டி சால்னா மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து கமகமன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சால்னாவை வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாமல் கூட எம்டியாக நீங்கள் செய்யலாம். இந்த வெஜ் சால்னாவை நம்ம குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான வெஜ் சால்னா ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த சால்னாக்கு ரொம்ப முக்கியமாக சில மசாலா பொருட்களை வந்து வறுத்தரைச்சு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கணும். இந்த கல்பாசி சேர்க்கறதால வெஜ் சால்னா பார்த்தீங்கன்னா கமகமன் இருக்கும். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதை மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து கசகசை சேர்த்துக்கிறேன். சோம்பு கசகசை சேர்க்கறதால இந்த சால்னா வந்து நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது கூடவே 10 பாதாம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாதாமுக்கு பதிலாக நீங்கள் வந்து கேஷ்நட் கூட சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இதை வதக்கிக்கணும். இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கணும். இப்போ இது ஆறுனதும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த பேஸ்ட்டை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மிக்சி ஜார்லேயே 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வெஜ் சால்னா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போயிட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கணும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்காக 1/2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சால்னாவில் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் சேர்க்காம கூட நீங்கள் எம்டியாக செய்யலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரெஷ் வெஜிடபிள் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இது கெட்டியாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு லிட்டால் கவர் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சால்னாலேருந்து நம்ம சேர்த்த ஆயில் வந்து மேலே செப்பரேட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ சால்னாவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆயில் வந்து மேலே செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகி சால்னா வந்து நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துட்டு இதோட கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிறது கெட்டி சால்னாங்கிறதுனால தண்ணி சேர்க்காம நான் இப்படியே வச்சுக்கிறேன். இப்போ வெஜ் சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். இந்த வெஜ் சால்னா பார்த்தோம்னா பரோட்டா, சப்பாத்திக்கெல்லாம் பக்கா சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி இதோட டேஸ்ட்டு வந்து கமகமன்னு நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்றோம்ல அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான வெஜ் சால்னா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.